ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் யங்ஷியா காமிக்கிறாங்க. அவ ஜெயில்ல இருந்து அப்பதான் வெளிய வந்துட்டுருக்கா. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா அவளோட லைஃப்ப நெனச்சு. அப்ப என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேல அங்க பழி போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃபியான்ஸே வந்து அவ தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட பேரு வந்து ஷெங். அவன் வந்து தான் ஜெயிலுக்குமே அனுப்பியிருக்கான். அப்ப ஹீரோயின் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்கா. பட் எந்த சீரியல்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாரி தான் இவனுமே வந்துட்டு நம்பிக்கை இல்லாம, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும். ஆனா சாகுற வரைக்கும் என் மூஞ்சில மட்டும் முழிச்சிராத. என் கண்ல பட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஹீரோயின் அங்க ஒர்க் கேட்டாங்க ஒரு பார்க்கு போறா. அப்ப அந்த லேடி வந்து ஒர்க் போட்டு குடுக்குறேன். ஆனா வந்துட்டு நான் சொல்ற மாரி கேட்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது. அதுக்காக ஒர்க் பண்ண போறா. அங்க வந்து ஜெயில்ல அவள அங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம ஹீரோட்டையுமே அவ வந்து கெஞ்சினது இது எல்லாத்தையும் அவன் நெனச்சு பார்த்துட்டு, நான் கண்டிப்பா இத பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அவன் ஃபேஸ நான் திரும்ப என்னோட லைஃப்ல பார்க்கவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப பயந்து போய் தான் இருக்கா. அங்க ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்றதுக்காக அவ போகும்போது பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்ததுமே அவளுக்கு அங்க ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோவுமே அவள அங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கான். பட் ஹீரோயின் அவன வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு பெர்சனுக்கு அங்க வந்து ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ண போகும்போது, அங்க பயந்துட்டே ட்ரிங்க்ஸ் அவன பார்த்துட்டே ஊத்திட்டுருக்கா. அப்படியே அந்த ஆள் மேல பட்டதுமே அவன் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறான். கண் எங்க வச்சிருக்க? ஒழுங்கா வந்துட்டு பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் தெரியாம தப்பு நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொன்னதும், அவன் திரும்ப போட்டு அங்க வந்து அடிக்கிறான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், அப்படின்னா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி என் கூட சேர்ந்து அப்படின்றத சொல்றான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கிட்னிய வந்து எடுத்துட்டாங்க போல. ஸோ அதனால டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்க? ஏன்னா வந்து ட்ரிங்க்ஸ் தான் நீ பண்ணுவியே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட பிரதருமே அங்க தான் இருக்கான். அதை எல்லாத்தையுமே அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோ அவ்வளோ அங்க போர்ஸ் பண்ணி அவன் பாட்டு அங்க ட்ரிங்க்ஸை ஊத்துனதுமே அங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்க உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன விட்டு நான் இதுக்கப்புறம் உன் ஃபேஸ்லேயே வந்து முழிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றா. அப்ப ஹீரோ நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா? உன்னால தான் அவ இறந்து போயிட்டா அப்படின்றத சொன்னதும், நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவன் கேட்குற மாதிரி இல்ல. சரி ஓகே நீ இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னா அந்த பர்சனை போய் வந்து நீ கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ ஏன் சரி நான் கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் வந்து பேசாம இவ்வளோ கிஸ் பண்ணிக்கிறேனே எனக்கு ரொம்ப இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தேவையில்லாம நீ அவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்ன பிரதர் என்னமோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றத சொல்லிட்டு, ஆனால் ஃபர்ஸ்ட் நான் தான் அவளை கிஸ் பண்ணேன் எனக்கு தான் அவள் சொந்தம்னு சொல்லிட்டு பிடிச்சிருத்ததுமே நீ தேவையில்லாமல் இவன் மேலே கையை வச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இப்போ அவங்க ஸ்டெப் பிரதருக்கு புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக வந்து இவனுக்கு வந்து அவன் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இவளை வச்சே நம்ம வந்துட்டு காரியத்தெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ அவங்க வாஷ்ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க ஃபேஸ் எல்லாம் போட்டு தண்ணியில பிடிச்சி முக்கிட்டு இருக்கான். என்ன வந்துட்டு அடுத்த ஆம்பளைங்களை போய் நீ கிஸ் பண்ண விடுவியா? உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? உனக்கு என்ன அவ்வளோ வந்துட்டு ஆம்பளைங்க என்ன தேவைப்படுதா உன்னோட லைஃப்லன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன் நீ தானே பண்ண வச்ச அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண போறான். அதுக்கப்புறம் நான் போய் உன்னையும் போய் கிஸ் பண்ணுவேன் நான் உனக்கு என்ன அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உனக்கு எப்படி பனிஷ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இழுத்துட்டு போயிட்டு இவளை வந்து அந்த ப்ரைவேட் ரூமுக்கு மாற்றிடுங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து எல்லாருமே வேண்டவங்க என்ஜாய் பண்ணிக்கட்டுன்னு சொன்னதும் அந்த லேடி இவனுக்கு பயந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத சொன்னதும், உனக்கு அதுதானே ஆசை அங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க நீ என்னென்ன நினைக்கிறியோ அது எல்லாமே அங்கே நடக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஹீரோயின் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நான் இதுக்கப்புறம் உன் ஃபேஸ்லேயே முழிக்க மாட்டேன் என்னை விட்டுன்னு சொன்னதும், நான் எப்படி உன்னை விடுவேன் நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய டைம் இந்த பாரு கார்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இவன் இந்த ப்ரைவேட் ரூமும் வந்து சொந்தமானவ தான். ஸோ நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். நீங்கள் காசு கொடுத்து என்ன பண்ண சொன்னாலும் அவள் பண்ணுவா. நீங்கள் டாக் மாதிரி பண்ண சொன்னால் கூட பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அவங்களுமே போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. டாக் மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அப்போ குறைக்க சொல்கிறாங்க. காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே ஹீரோயினை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் நினைச்சதை விட நீ ரொம்ப கேவலமாக இருக்க. நான் இப்படி கூட நீ இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்
அப்படின்றதவ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு அங்கேருந்து கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் வந்துடுறான். உனக்கு என்னோட பிரதருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, ஒழுங்கா சொல்லு அப்படின்றத சொன்னதும், நீ தேவையில்லாமல் எதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத, நீ என் கூட ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன்னா நீ அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நீ உண்மையை சொல்ல மாட்டேன், எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே போர்ஸ் பண்ணி வேமா அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேற, உனக்கு அவனுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் சொல்ல மாட்டா. அப்படின்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், அவனை விட நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோங்க திரும்ப தேடி அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப, ஒழுங்கு அவட்ட இருந்து விலகி இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், என்ன பிரதர் ரொம்ப தான் நீங்கள் அவன் மேலே அக்கறைப்படுற மாதிரி இருக்கே, என்ன 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு சொன்னதும், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே அவன் கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, இவனுக்கு அவளுக்கு நடுவில் ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இதை வச்சே நான் என்னோட காரியங்களெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு எவ்வளோ தைரியம் தான், நான் போன அடுத்த செகண்டே வேற ஒரு ஆம்பளை நீ பார்த்துருப்ப, ஆம்பளை இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதா, ஏன் நான் தான் இருக்கனே அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அங்கே தப்பாக நடக்க போனதுமே ஹீரோயின் பயத்துலேயே அங்கே மயக்கமாயிடுறா. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் பயத்தில் இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னதும், அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, நம்ம கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ இருக்கான், ரொம்ப பயந்து போயிடுறா. கையில் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு, ஐயோ திரும்ப என்னோட ஆர்கன்ஸ் எது எடுக்க போகிறீங்களா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு எதுவுமே புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க விரும்பல, தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்லிட்டு போனதுமே, எங்கே போயிட்டுருக்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, உட முடியாததோட நீ எங்கே போகிறேன்னு சொன்னதும், நான் ஒர்க்குக்கு தான் போகிறேன், இதுக்கப்புறம் உன்னோட ஃபேஸில் நான் முழிக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்கிறா. இப்போ கூட சாக போகிற டயத்துலையும் உனக்கு என்ன வேலை தான் முக்கியமானு கேட்டதும், ஆமாம் வேலை இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு காசு தான் முக்கியம்னு சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே 1 மந்த் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், 10 மில்லியனை நீ எனக்கு திரும்ப பே பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், ஹீரோயின் எல்லாத்துக்கும் நான் ரெடி தான் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே கோவமாயிட்டு இருக்கு. அந்த பார்லர் ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் 2 பேருமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே அவனோட ஃபியான்ஸை மேங் கேட்டா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவன்கிட்ட போய் என்ன அந்த பொண்ணு கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கேட்டதும், தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சர்வ் பண்ண வர சொல்றா. ஹீரோயின் என்ன பண்ண அப்படின்றத கேட்டதுமே அங்கே கிளாஸ் எல்லாமே நொறுக்கி போட்டுட்டு அது மேலே நீ நீ டவுன் பண்ணுன்னு சொன்னதும், நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே பாடி கார்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு இழுத்துட்டு நம்ம ஹீரோயின் அதில் பணம் வச்சுட்ருக்கா. எவ்வளோ தைரியம் தான் நீ அவரை செடியூஸ் பண்ணுவா அப்படின்றத சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே அடிபட்டுருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ன்ற பேரை கேட்டதுமே அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம மெங்க் நான் உனக்கு 5 மில்லியன் ஆஃபர் பண்ணுறேன், நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை ஓகேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க போகிறா. பட் ஹீரோ கோவப்பட்டு நீ இங்கேருந்து மரியாதையை போயிரு, நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே ஹீரோயின் அவன்கிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுடா. இந்த 5 மில்லியனை சம்பாதிக்கிறதுக்கு நான் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும், எதுக்காக நீ என்னோட லைஃப்பில் நீ டிசிஷன் எடுக்கிற, உனக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, சரி ஓகே நான் 5 மில்லியன் உனக்கு இப்போவே கொடுக்குறேன், நீ என் கூட இன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னதும், நான் நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவன் கோவப்பட்டுட்டு உனக்கு 500 மில்லியன் கூட நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீ உன்னோட மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்தாலும் சரி, நான் வேறு ஆள் கூட போயினாலும் ஒன்றா இருப்பேன் வாசி, உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவளை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவ பேசின பேச்செல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்காக நீ இவ்வளவு தூரத்துக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் ஏதாச்சும் ஒரு பொண்ணு உன்னை டம்ப் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ண பொண்ணு இன்னுமே கிளப்ல தான் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினை பத்தி கேள்விப்பட்டது அவன் வேமா அங்கே போறான். பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட என்னாச்சு எதுக்காக அப்படி அவளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதுன்னு சொன்னதும், அந்த பொண்ணை யாரோ வம்பு பண்ணி கிட்னியை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஒழுங்கா
இன்னுமே சர்ஜரி பண்ணல. அதனால தான் வந்துட்டு இந்த மாரிலாம் ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இப்படி காசுக்காக அலைஞ்சது எல்லா விஷயத்தையுமே அவன் நெனச்சு பார்த்துட்டு, கடவுளே நம்ம அவள எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த தழும்பெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்க வந்துட்டு கவலையா இருந்துட்டுருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு வந்து கஷ்டத்த குடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அங்க முழிப்பு வந்துருது. எந்திரிச்சதுமே அவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. இதனால தான் அவ ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, "உனக்கு வந்துட்டு யார் இந்த மாரிலாம் பண்ணது?" அப்படின்றத கேட்டதும், "எல்லாமே நீ பண்ணது தானே?" அப்படின்றத அவ சொல்லிட்டுருக்கா. அத கேட்டுட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன வந்து பேசிட்டுருக்க? நான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஆனா நம்ப மாட்றா. "தயவு செஞ்சு நீ என்ன விட்டு போயிரு. என்னோட லைஃப்ல நீ இருக்காத. நான் வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலும் நீ கேட்டிருக்கே 10 மில்லியன் அத வந்துட்டு உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். என்ன நிம்மதியா வாழ விடு" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோக்கு அங்க கஷ்டமாயிட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். அப்போ அவங்க பிரதர் அது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு, "இவ என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா?" அப்படின்றத சொல்லிட்டு அவள அங்க பார்க்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பார்த்துட்டு அவன பயந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அங்க அந்த எங்க புடிச்சு வந்து அடிச்சிட்டு இருக்கான். "எவ்வளோ தைரியம் தான் நீ அவ மேல கைய வைப்ப?" அப்படின்றத சொல்லிட்டு, "நான் வந்து உங்க பிரதர மேரேஜ் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நீங்க எப்படி இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப மோசமா பேசுனதும் அவள அங்க போட்டு அடிச்சுட்டு, "அங்க காட்ஸ் டேவ்ல ஒரு வழி பண்ணுங்க" அப்படின்றத சொல்றான். அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துருது. நம்ம ஹீரோயின வந்துட்டு காணோம்னு சொல்லிட்டு. அப்ப அத கேட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாம் உங்க பிரதரோட வேல தான். அங்க நம்ம ஹீரோயின கட்டி போட்டு வச்சிருக்கான். "நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன தயவு செஞ்சு விட்டு" அப்படின்றத சொன்னதும், பேசாம வாய மூடிட்டு, "நான் சொல்றத கேட்டு எனக்கு நீ கோஆப்பரேட் பண்ணு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது, பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. நம்ம ஹீரோவ வெளியவே போக விட மாட்றாரு. நம்ம ஹீரோவோட பிரதர் அங்க நம்ம ஹீரோயின வந்துட்டு அங்க வீடியோஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டு, "நீ வந்து அவள காப்பாத்த வா" அப்படின்றத சொன்னதுமே, "எனக்கு அவ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. நான் வந்து உனக்கே அவள குடுத்துடுறேன். உனக்கு பிடிச்சா நீ அவள என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப அவங்க பிரதர், "பாத்தேல்ல அவனுக்கு வந்துட்டு உன் மேலலாம் எந்த ஒரு பாசமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ" அப்படின்றத சொல்லிட்டான் அப்படின்றத சொன்னதுமே, "அத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சுக்கிருச்சு. எனக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்ன இங்கேருந்து விட்டுரு" அப்படின்றத சொன்னதுமே, "நான் எப்படி விடுவேன்? என்னோட கோவத்தெல்லாம் யார்ட்ட போய் காமிக்கிறது?" அப்படின்றத சொல்லிட்டு அவள புடிச்சு அங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அவனுக்கு வந்து தெரியட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போறான். அவனோட பேர வந்துட்டு அங்க டாட்டூவா வேற குத்தி விட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்ததுமே, "நீ இப்ப எதுக்காக இங்க வந்து என்ன வழிமறிச்சுட்டு இருக்க? நீ வந்துட்டு தான் சொல்லிட்டியே இப்ப வரமாட்டேன். நீ இப்ப எதுக்கு வந்திருக்கன்னு" சொன்னதும், "இது என்ன நேம்? அவனோட நேம் எதுக்கு இருக்கு?" அப்படின்றத கேட்டதுமே, அங்க நம்ம ஹீரோயின், "நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்றத சொல்றா. அவனுக்கு கோவமாயிட்டு அத புடிச்சு அழைச்சிட்டு இருக்கும்போது, அது அலையக்கூடியதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பயுமே தான் இருக்கும். "உன்னோட பிரதர் கூட நான் வந்துட்டு இப்ப ஸ்லிப் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு உன்ன விட அவன் தான் பெட்டரா தோன்றான்" அப்படின்றத சொன்னதுமே, அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா வந்துட்டு பேசாம என் கூட வான்னு சொன்னதும், "நான் இப்போ ஒர்க்குக்கு போறேன். நீ என்ன விடு" அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்ப அங்க டாக்டர கூட்டிட்டு வந்துட்டு அவன செக்கப் பண்ண வரும்போது, "நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போங்கன்னு" சொன்னதுமே, "பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க உடம்ப பாருங்கன்னு" அசிஸ்டன்ட் சொன்னதும், நம்ம ஃபர்ஸ்ட்டு அவள பத்தி அங்க விசாரிக்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க ஒர்க்குக்கு போனா அவள அங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க போல. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேல தான் போல. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு ஒர்க்குக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே, "இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போக்கூடாது. என் கூட தான் இருக்கணும்னு" சொன்னதும், "நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்" அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. "இதுக்கப்புறம் இந்த டாட்டூமே இருக்கக்கூடாது. எனக்கு அது புடிக்கல" அப்படின்றத சொன்னதுமே, "நீ வந்துட்டு என்ன பண்ண போற? எனக்கு வந்துட்டு அழைச்சு விட்டா அது அலைஞ்சிருமா? நான் அப்படிலாம் வந்து ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அவன தான் புடிச்சிருக்கு" அப்படின்றத சொன்னதும், "நீ வாய மூடிட்டு பேசாம இரு. என்ன வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்காத" அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் திரும்பவுமே வந்துட்டு அங்க கோவப்படுத்திட்டு பேசிட்டே இருக்கா. "இவ பாரு நான் என்ன பண்றேன்னு" சொல்லிட்டு அங்க டாட்டூ வந்துட்டு போடுறவங்கள கூப்பிட்றாங்க. "நீங்க வந்துட்டு இத எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணி விடுங்க" அப்படின்றத சொன்னதும், "இது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ்ல இருக்கு சார். ரொம்ப பெயினா இருக்கும்" அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவும் ஹீரோயினுமே ஆல்ரெடி லவ் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், "நான் இங்க உன்னோட பேர வந்து டாட்டூ போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் தேவை கிடையாது. உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும்" அப்படின்ட்டு தான் அவன் சொல்லியிருக்கான். ஆனா இப்போ வந்துட்டு வேற ஒருத்தவங்க பேர் வந்து பாடியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ வலிச்சாலும் பரவால்ல. நீங்க வந்துட்டு அழைச்சு விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே, அவங்களுமே அதே மாரியே பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் அங்க பெயின்ல வந்துட்டு ஃபீவரே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அத போய் அங்க டச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், "நீ தள்ளிப்போன்னு" சொன்னதும், ஹீரோ அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? தள்ளு" அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோ பார்த்தா, "எனக்கு வந்துட்டு உன்ன புடிக்காது. பட் இருந்தாலும் என்ன தவிர வேற யாரும் உன்ன டச் பண்ணக்கூடாது" அப்படின்றத சொல்லிட்டு போறான். அப்ப அவனுக்கு வந்துட்டு உடம்புல இன்ஜூர் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாம் அவங்க அப்பாவோட வேல தான் போல. "நீ அவள போய் காப்பாத்தலாம் கூடாது. உன்னோட பிரதர் அவ கூட விளையாடணும்னா விளையாண்டுட்டு போட்டுமே. நீ ஏன் காப்பாத்த போறன்னு" சொன்னதும், "நான் அவள காப்பாத்தி தான் ஆவேன்னு"
சொன்னதுமே இவனை அங்கே பனிஷ் பண்ணியிருக்காங்க, போட்டு அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க பிரதரை போய் வந்து போட்டு செமையாக சாத்த ஆரம்பிச்சுடுறான். என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப, தேவையில்லாமல் நீ அவளை டச் பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நாங்கள் கொல்ல விட மாட்டேன்னு சொன்னதும் நான் வந்து காப்பாற்ற வர சொன்னப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன நீ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவன் மேலே பாசம் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி, நான் வந்து கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு, அங்கே அவன் பேர் வந்துட்டு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுமே ஹீரோ போட்டு அங்கே அடித்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் நீ அவளை வந்து டச் பண்ணேன்னா நான் உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க பிரதர், நான் சும்மா வந்து போய் தான் சொன்னேன் டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதவே உன்னால் தாங்க முடியலையா, நான் உண்மையிலேயே ஒருவேளை அவளை டச் பண்ணிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் மேலே அவனுக்குமே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு மெய்ட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்ததும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அவங்க மிரட்டினதுமே அவள் பேசாமல் சாப்பாடே சாப்பிட்டு மெடிசனையுமே அங்கே சாப்பிட்டா. நான் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு அப்படிலாம் விட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமேனு சொல்லிட்டு, ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வேமா எந்திரிச்சு ஓட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து வசமாக மாட்டிக்கிறா. நீ வந்துட்டு என்ன வந்து ட்ராமா பண்ணாலும் சரி இங்கேருந்து போக முடியாதுன்னு சொன்னதும், ஏன் நீ இப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, 4 இயர்ஸாக ஜெயிலில் வந்து நான் அடைஞ்சே கிடந்தேன், இப்போ திரும்பவும் வந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன்னோட வீட்டில் என்னை அடைச்சி வச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா, நான் வந்துட்டு இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே மெடிசனை நீ இப்போ சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் சொல்கிறது உனக்கு என்ன புரியலையா, நான் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் எனக்கு கிடையாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோட பிரதர் ஹீரோயின்கோட ரூமுக்கு வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்காக காப்பாற்ற வந்திருக்க, நீ எனக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு என்னோட பிரதரை வந்துட்டு ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குறதுனா எனக்கு அது ரொம்பவே பிடிச்சமான விஷயம், நீ இப்போ என் கூட சேர்ந்து வந்தேன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன், இல்லைனா இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நீ நடந்துக்க மாட்டேல அப்படின்றத சொன்னதும், அதுக்கு கேரண்டிலாம் நான் கொடுக்க மாட்டேன், பட் ட்ரை பண்ணுறேன், நீ வரதுன்னு தான் வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வந்துடுறா. அப்போ என்னோட திங்ஸில் இதை வந்துட்டு வீட்டில் விட்டுட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும், நீ எதுவும் கவலைப்படாத நான் எடுத்துகிட்டு வரேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து போகணும்னு சொன்னதுமே அவனோட டேட்டு வந்துட்டு அங்கே இல்லாததை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதுமே அவங்க போய் எடுத்து வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொருளை வாங்கி கீழே தூக்கி எரிஞ்சிட்டு அதில் காலை பேரை வச்சு மிதிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாத, அது ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினு கூட ஜெயிலில் அங்கே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்காங்க, அவளோட அஸ்தி தான் போல அது. ஸோ வந்துட்டு ஹீரோயின் அதெல்லாம் பார்த்தா அழுதுட்டு தயவு செஞ்சு நீ வந்து இது என்கிட்ட கொடுத்துரு, நீ வந்து சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ எங்கேயும் எஸ்கேப் ஆகக்கூடாது, என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இவனை நான் இதுக்கப்புறம் தனியாக விட்டேன்னா எனக்கு தான் அது டேஞ்சர் ஆயிரும், நீ பேசாமல் என்னோட ரூம்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணி இருந்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே நைட்டு தூங்குறதுக்காக போகிறா, பட் வந்துட்டு அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டா. இப்போ நீ வரையால அந்த பாக்ஸை தூக்கி போடவான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் அங்கே போய் உட்காந்ததுமே ஹீரோவேமா பிடிச்சவளங்க வந்துட்டு ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்றத சொன்னதும் அப்படியே வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்த அவன் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். நீ இப்படிலாம் டச் பண்ணாத, எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்றத சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு டச் பண்ணிகிட்டே தான் இருக்கான். நீ வந்துட்டு பேசாமல் வந்து தூங்கு, நான் எதுவும் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன், ஆனால் நீ ஏதாச்சும் வந்து தேவையில்லாத வேலை பண்ணேன்னா என்னோட மைண்ட் வந்துட்டு மாறி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோ போய் அங்கே ஹக் பண்ணியிருக்கான். பார்த்தா அங்கே நான் சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்கான் அவனோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நீ இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வேணும்னே இந்த மனசை கஷ்டப்படுத்தணும்னு தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை அவளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி கிட்னி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறணும், நீங்கள் வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி பாருங்கன்னு சொன்னதும், பஸ் நான் தெரிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து விசாரிச்சுட்டேன், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பட் எந்த ரெக்கார்டுமே வந்துட்டு ஒழுங்காக இல்லை, ஸோ யார் இதை பண்ண வச்சாங்கன்றதுமே தெரியல, ரொம்ப டார்ச்சர் வந்து அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு அப்படின்ற செட் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் மேலே ரொம்ப லவ் போல, நீ வந்துட்டு பேசாமல் என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் நிறைய டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா போல. பட் வந்துட்டு ஹீரோ வந்து அப்போ அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். பட் வந்துட்டு அவனுக்கு நம்ம ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை அவனுக்கு இப்பயுமே ரியலைஸ்
ஆக மாட்டுது. வேற யாரையுமே வந்துட்டு அவனால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ கூட வந்துட்டு தான் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவளையுமே விட்டு கொடுக்க மாட்டான். அதை புரியாம தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவங்க பிரதருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க பிரதர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், ரீசன் கேட்க மாட்டேன்னு சொன்னதும், எந்த ரீசன் எனக்கு கேட்க தேவை கிடையாது, பேசாம இங்க இருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும், மீனிதன்பா நான் ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் ஆயிட்டு, என்ன உங்க அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதுமே, தேவையில்லாம என்னோட அம்மாவை பத்தி நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ உன்னோட அம்மாவை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோவோட அப்பா, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், காசுக்காக உங்களை மாதிரி நான் வந்துட்டு யாருனாலும் மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது, எனக்குன்னு சில வந்துட்டு ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அவங்க பிரதர் வந்துட்டு, என்னப்பா அவர் வந்து மேரேஜ் பண்ண மாட்டார் போலே அப்படின்றத சொன்னதும், அது எப்படி அவன் வந்து பண்ணாமல் இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இதை போட்டுட்டு வா, நம்ம வெளியே போகணும்னு சொன்னதோ, நான் உன் கூட சேர்ந்து எங்கே வர விரும்பல அப்படின்றத சொல்கிறா. நான் உன்ட்ட இப்போ கேட்டேன், நான் என் கூட நீ வரையா இல்லையான்னு, நான் வர சொல்கிறேன் அவ்வளோதான், ஒழுங்கா போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே விருப்பம் கிடையாது. ஏன்னா அவனோட ஃபியான்ஸே அந்த பொண்ணுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போனதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. நான் உன்னை வந்து மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அதை எப்படி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே சர்டிஃபிகேட்டுமே அங்கே வாங்கிட்டு வந்துடுறான். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், உன்னோட ஃபேமிலியை நீ மீட் பண்ணுறதுனா போயிட்டு வரலாம் அப்படின்றத சொன்னதும், நான் யாரையும் மீட் பண்ண விரும்பலைன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு, நான் வந்து ஏதோ ஒரு நல்ல மைண்டில் இருக்க வாசி தான் இந்த பர்மிஷன் கொடுத்துட்ருக்கேன், உனக்கு அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது அப்படின்றத சொன்னதுமே, ஏன் ஓ இஷ்டத்துக்கே தான் நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு அவள் கோவப்படுறா. அவன் இனிமேல் அப்படி தான், எப்பயுமே நீ என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸில் அங்கே நம்ம ஹீரோட அப்பா வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நீ மேரேஜ் பண்ண சொன்னால் என்ன வந்து ஒத்துக்க மாட்டேன், எல்லாத்துக்கு காரணமே அந்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் வந்துட்டு ரீசனாக வச்சுட்டு அவர் கோப்படுறாரு. அப்படிலாம் கிடையாது, என் கூட வந்துட்டு அவள் இருக்கிறதுக்கு ரீசனே நான் அவளை வந்து என் கூட வச்சு டார்ச்சர் பண்ணணும் தான் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ எதுக்காக வந்து உன்னோட பிரதர் அவளை அங்கே தூக்கிட்டு போனப்ப நீ அவ்வளோ தூரத்துக்கு வந்து தவிச்ச, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும், இப்போ ஹீரோ நான் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், இந்த பாருங்கள் சர்டிஃபிகேட், இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு இன்னுமே கோவமாயிருது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. போய் வந்து உன்னோட அம்மாவை மீட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. எதுக்காக அவ்வளோ கோவப்படுறான்னு தெரியல. பிறகு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின், இப்போ எதுக்காக என்னை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, முதல் என்ன வீடு அப்படின்றத சொன்னதும், இப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, நீ என்ன வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் என் கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறது பிடிக்கலையா, என்னோட பிரதர் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் அவர் கூட ஸ்லிப் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட வந்து இருந்து என்ன அடிமை மாதிரி ஆகிட்டேன், ஸோ வந்துட்டு எனக்கு ஒன்றை விட அவர் தான் பெட்டராக தோன்றாரு எல்லா விஷயத்துலையும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடாது. நான் வந்துட்டு அவனோட பெட்டர்னு சொல்லிட்டு உனக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி அங்கே வந்து கடிச்சு வச்சிடுறா. தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் நீ வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நானே வந்துட்டு குத்திட்டு சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு உடனே அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவங்க பிரதர் பார்த்தா ஒரு பையன் கூட அடிச்சு உருண்டுட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு, எதுக்காக இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்டதுமே, என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினை பற்றி இந்த பையன் தேவையில்லாத பேச்சு பேசியிருப்பான் போல, கோவமாயிட்டு தான் போட்டு அடிச்சிருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு, நீங்கள் போய் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் வந்து சொல்கிற இடத்துக்கு இன்றைக்கி கிளம்பி போகணும், ஸோ வந்துட்டு நீ ரெடி ஆகிவா அப்படின்றத சொன்னதுமே, உன் கூட சேர்ந்து நான் எங்கேயும் வர விரும்பல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், எந்த ஃபேமிலியும் நான் மீட் பண்ண விரும்பலை, எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஹீரோ, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்தேன்னா நல்லது, இல்லைனா உன்னை நான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு அங்கே வந்து திரும்ப அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நெக்லஸ்மே அவங்க வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. இது வந்து பாஸ் வந்து அவங்க ஒய்ஃப்காக அவரே வந்து ஃபஸ்ட் டைம் டிசைன் பண்ணது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது. அப்படின்னா அவனோட ஃபியான்ஸைக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த நெக்லஸை பிடிச்சி அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அங்கே
கோவப்பட்டுருச்சுக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்து நான் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும், எனக்கு என்ன தெரியாதா இது யாருக்காக நீ ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படி என்னை வந்து ரொம்ப நீ கொடுமைப்படுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், உன் கூட எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நான் யாரையும் வந்து மீட் பண்ணலாம் வரல அப்படின்றத சொன்னதுமே, நான் வந்து உன்கிட்ட கேட்டேன் நான் நீ வரையா இல்லையான்னு, நீ வந்துதான் ஆகணும் அவ்வளோதான் விஷயம், நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டுருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுக்காக வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க ஃபேமிலியை தான் மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. என்னோட ஃபேன்ஸை வந்து கொலை பண்ண மேலே எனக்கு என்ன பாசம் இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட லவ் அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்குமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இங்கே பாரு இந்த ஃபேமிலியோட பொண்ணு வந்துட்டா, ஆனால் வந்துட்டு பெரிய கொலகாரி எத்தனை வருஷமாக ஜெயிலேருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க என் கூட வந்து வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். இவன் வந்து கிளப்பில் வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே போதும் எந்த இடத்துலையுமே நீ இருக்க வேணாம் வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா நம்மளை இந்த இடத்துலையுமே கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் வந்துட்டு கொலை தான் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு இப்போ பார்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்னுமே என்னென்னமோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. இந்த ஆள் வந்துட்டு என்னை ஒரு டாக் மாதிரி தான் வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ வாய மூடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அவங்க பிரதர் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்போ இவ கூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே இவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். எனக்கு அசிஸ்டன்ட் மேடம்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பொண்ணு வந்து டான் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவங்க கூட பிஸ்னஸ் கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர்கிட்ட ஹீரோயினோட டீட்டெயிலை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவனோட ஃபேன்ஸே வந்து கொலை பண்ணதுக்காக அவளை வந்துட்டு ஜெயிலில் அனுப்பி வச்சிருக்காங்க, அதுவுமே நம்ம ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே தெரியுது. அதுக்காக தான் அவன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கானுமே. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்குது. உனக்கு இத்தனை நாள் இந்த விஷயம் ஏன் தெரியல, நான் இந்த டயத்தில் வந்து அவன் அப்ராடுக்கு போயிருப்பான் போல. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, திரும்ப வந்துட்டு ஏதோ புதுசாக அவன் பிளான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு உடம்பு முடியாமல் போகவுமே அங்கே நம்ம ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோவோட பிரதர் அவங்க அப்பாட்ட நான் இன்னைக்கு என்னோட சிஸ்டரை மீட் பண்ணேன்ப்பா, ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட நேமை கேட்டதுமே அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே வயிறில் வந்து ரொம்ப பெயினாக இருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே அவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து டிசீஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா டைமே உங்க பையனுக்கு லிவர் கேன்சர் இருக்கு, நீங்க வந்து வேற ஒரு லிவரை வந்து ஏற்பாடு பண்ணுங்க, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அதுக்கப்புறம் அந்த மைண்ட்ல வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்துடுச்சுக்கா. அவளை கூட்டிட்டு வந்துட்டு இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பண்றாரு. பிறகு ஹீரோ எந்த ஒரு சூழ்நிலையுமே நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், சாகிறதா இருந்தாலும் என் கூட தான் சேர்ந்து நீ செத்தாகணும், அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிட்டு இருக்கு. ஹீரோயினோட அப்பாவில் வந்து மீட் பண்ணிட்டு நீ தான் வந்து உன்னோட பிரதரை காப்பாற்றணும், அவனுக்கு லிவர் கேன்சர், நீ வந்து அவனுக்கு லிவர் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. நான் ஆல்ரெடி வந்து உங்கள் கூட வந்து எந்த உறவுமே இல்லைன்னு முடிச்சதோட நான் வந்துட்டு எனக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு மேலே ஆல்ரெடி எனக்கு வந்து ஆர்கன் வந்து எடுத்துட்டாங்க பாடியிலேருந்து, ஸோ என்னால் இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அந்த அளவுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் முதல் இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆர்கன் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு யாரோ வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபியான்ஸை இறந்து போனதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அவங்க வந்துட்டு அசிங்கமாக போயிடுது, இவ்வளோ தூரத்துக்கு அவளை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என் மேலே நம்பிக்கை வை, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னது தான் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. கடவுளே நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவளை பாடாப்படுத்திட்டேன், நான் வந்துட்டு மன்னிக்கவே முடியாத லெவலுக்கு தப்பு பண்ணிட்டேன், அவள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா, அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எந்த தப்புமே நீ பண்ணலைன்னு, நீ வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னேன்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத கேட்டதும், ஓ நடந்த எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இப்போ சரி பண்ணிடுவியா, என்னோட லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்ட்ட நான் பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு
அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டு அவனால் எதுவும் பேச முடியல. அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டு பையன், நீங்கள் இதுக்காக சாரி கேட்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. என்னென்னா கூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா, அதனால தான் அவன் வந்து சாரி கேட்குறான். ஹீரோயின்ட்ட நான் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்ன நடந்துச்சோ என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொன்னதும், நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்துட்டு எதை வந்து சரி பண்ண முடியும், ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு திரும்பவுமே சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே கேர்டேக்கர் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த உடனே சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல், இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத அவர் சொல்லி அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் வந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு, எவ்வளோ தெரியும் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவை அசிஸ்டண்ட்டை விற்று அங்கே விழுத்த சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கும்போது யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு தோணிடுது. அப்போ ஹீரோயின், நீங்கள் என்னை ரொம்ப ஹேட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்காக இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னதும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நீ தப்பால நினச்சிக்காத, நீ வந்துட்டு எனக்கு சொந்தன்றப்ப உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், உன்னோட ஒரு ஹேரை வந்து எடுக்கணுனாலும் என்னோட அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு செகண்ட் இப்படி ஏமாந்து போனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு ஹீரோயின்ட்ட அவங்க சொந்தக்காரவங்களாம் வந்து கோவப்படுறாங்க, நீ ரொம்ப மோசமானவளை மாறிட்ட, உன்னோட பிரதர் சாகிற லெவலுக்கு கிடந்தா நீ வந்து லிவரை கொடுக்க மாட்டியா, எப்படி இதெல்லாம் பண்ணலாம், நீ கண்டிப்பாக நீ இது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அவளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து பாடி வந்து கண்டிஷனாக இல்லை, ஆனால் உங்களை பார்க்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் சொந்தக்கார பையனுக்கு லிவரை கொடுத்து காப்பாற்றலாமே, நான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே வந்து செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே பயந்துட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் நீ நினச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போயுமே சொல்கிறேன், நான் வந்துட்டு என் பிரதர்கிட்டருந்து உன்னை காப்பாற்றணுன்னா நீ சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இங்கேருந்து வந்து நான் அனுப்பி வச்சுடுறேன் உன்னை அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு நம்புறதுக்கு இதுக்கப்புறம் விரும்பலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் திரும்பவுமே தான் சொல்கிறேன், உன்னோட அப்பாட்ட இருந்தும் சரி, என்னோட பிரதர்கிட்ட இருந்தும் சரி, நான் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ எதுக்காக என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து நீ பேசிகிட்டு இருக்க, எது நீங்கள் வந்து பண்ண தேவை கிடையாது, மரியாதை எங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு பேசினா உனக்கே எவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நீ வந்துட்டு என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன உண்மையிலே அவன் கூட வந்து சேர்ந்து போகணுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதும், நம்ம ஹீரோயின் அவனை கோவப்படுத்தணும்னு அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்துட்டு பண்ண மாட்டா, ரொம்ப அமைதியாகவே இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூமில் பிடிச்சி இழுத்து போய் தள்ளி விட்டான். நீ இதுக்கப்புறம் எங்கேயும் போனவன், நான் இந்த ரூம்லேயே வந்துட்டு நீ அடைஞ்சே கிடையாது, அதான் உனக்கு கரெக்டானது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் அவங்க பிரதர் கொடுத்த ஒரு மெசேஜ் எடுத்து பார்க்குறா. அவளுக்குமே புரியுது, அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவை வந்து கோவப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான், நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலுமே வேறு வழியே கிடையாது அவளுக்கு. ஸோ வந்துட்டு இங்கேருந்து தப்பிக்கணும்னா அவனோட ஹெல்ப்பை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. பிறகு அவங்க மெடிசன் கொடுக்க வரும்போது அங்கே வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அவங்க மேலே அப்படியே சாஞ்சிக்கிறா. அவங்ககிட்ட வந்து ஃபோனையுமே தெரியாமல் எடுத்தாங்க. அவன்கிட்ட வந்து கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நீ ரெடியாக இருக்க அப்படின்றத செட் அவள் கேட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. ஹீரோ தான் பார்க்க வர்றான். அப்போ உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவனை பார்த்ததுமே வேகமாக படுத்துக்கிறா. நீ எந்திரி அப்படின்றத சொன்னதுமே அவள் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் சொல்கிறத கேளு, நான் ட்ரிப்புக்காக வெளியே போக போகிறேன், அப்புறம் உன்னோட பிரதரை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து அவனுக்கு வேற ஒரு லிவர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும், எனக்கு எந்த ஒரு ஃபேமிலியுமே கிடையாது, எந்த ஒரு பிரதருமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு நீ என்ன நிம்மதியாக இருக்க விடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா.
பிறகு நைட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து அவன் ரொம்ப பாசமாலாம் பேசிட்டு நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்ப அமைதியாக அவனவே பார்த்துட்ருக்கா. அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது, என்னோட லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்பே உன்ன மாதிரி ஆளை போய் நான் லவ் பண்ணது மட்டும்தான், அதனால தான் என்னோட வாழ்க்கையே இப்படி நாசமாக போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ போனதுமே அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்து அசிஸ்டண்ட் அங்கே வந்து பிடிச்சி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை வா என் கூட இப்போ நம்ம போகலாம் அப்படின்றத சொன்னதுமே அசிஸ்டன்ட் சார் வந்துட்டு இல்லை மேடம் நீங்கள் போகாதீங்க அப்படின்றத சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேச்சை கேட்காம அங்கே அவன் கூட சேர்ந்து வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டோட அஸ்தியுமே அவள் சேர்த்து அங்கே எடுத்துகிட்டு போயிடுறா. அப்போ அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்ராடுக்கு அனுப்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ வந்து ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை வாழலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இறங்காம அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னாலும் இருக்கலாம்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு மைண்டில் வந்துட்டு இவனாக இருக்கட்டும் இல்லை ஹீரோவாக இருக்கட்டும் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணிட்டுருக்கு. இப்போ இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நான் வந்து இவள் வந்து சிரிச்சா எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கு தோணிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் இறங்கி போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு வந்து விடுறான். இப்போ நீ எங்கே வந்து எஸ்கேப் ஆகியன்ட்டு அந்த ஓடிட்டுருக்க, என்னோட பிரதர் கூட சேர்ந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்கவே முடியாது, அந்த வாழ்க்கை வந்து நரகம் மாதிரி அப்படின்றத சொன்னதுமே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எப்படி விடுவேன் பாரு, நான் என்ன வந்து உன்னை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அந்த அஸ்தியுமே தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ தயவு செஞ்சு என்னை விட்டு ஏன் இப்படி என்னை வந்துட்டு கொடுமைப்படுத்துற அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு என் பிரதர்கிட்ட ஓடிட்டுருக்கையில் அவன் கூட வந்துட்டு இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்டுருக்க, ஸோ வந்துட்டு நான் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு உனக்கு காமிக்க வேணாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அங்கே தப்பாவுமே நடந்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் உனக்கு வந்துட்டு இப்போ ஹாப்பி ஆயிடுச்சுல என்னை விட்டு இதுக்கப்புறமாச்சு அப்படின்றத சொன்னதும் ஒரே நாளில் எனக்கு வந்து எல்லா ஹாப்பியுமே கிடைச்சிருமா, எப்பயுமே நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே உடம்பு முடியாமல் போகவுமே அங்கே டாக்டரை கூப்பிட்டு அவன் செக் பண்ண சொல்லும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ வந்துட்டு மென்டலாக வந்துட்டு அவங்க ஸ்டேபிளாக இல்லை, பிளட்டிங் வேறு அதிகமாகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்குறான். என்ன வந்துட்டு புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா, அந்த பொண்ணுக்கு இதான ஃபஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உன் பிரதர் கூட சேர்ந்து நான் நிறைய டைம் இருந்திருக்கேன், நிறைய ஆம்பளைங்க கூட இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே வெறுப்பேற்றுனான் இல்லையா. ஸோ வந்துட்டு அப்போ இது எல்லாமே போய் தான் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, என்னோட அஸ்தியை கூட உன்னால் வந்து பார்த்துக்க முடியலையா ஒழுங்கா, நான் உனக்காக தானே உயிரை கொடுத்தேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு மனசே அங்கே உடஞ்சு போயிடுது. ஹீரோட்ட அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து அவங்கள எதுக்காக வெளியே விட மாட்டீங்கன்ற உண்மையை சொல்லிட வேண்டியதானே, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பிரதருக்கும் பயந்து தான் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்துக்குவாங்கன்னு சொன்னதும் நீங்கள் அதை பற்றிலாம் பேச வேணாம், நீங்கள் வந்துட்டு என்ன விஷயமோ சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஆர்கன் எடுத்து அந்த கேங்ஸ்டரையுமே 4 இயர்ஸாக காணும், அவர் மறைஞ்சுதான் இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃபையுமே இதுல வந்து மாட்டதான் வச்சிருக்காங்க பாஸ், அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணல, கிழமை காரணம் உங்களோட அப்பா தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஹீரோ ஏன் இதுக்கப்புறம் நான் உயிரோட வந்து என்ன பண்ண போறேன், ஒரு அஸ்தியை கூட என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கையை கட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு, அவங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க மெய்ட் வேற கால் பண்ணி அவங்க ரொம்ப நேரமா வந்து ரூம்ல வந்துட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க வந்து வாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹார்ட்லாம் பெயினாக ஆரம்பிச்சிருது. அவன் வேமா அங்கே வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்ருக்கான். பார்த்தா அங்கே வந்து அவள் வந்து இப்படி கையை கட் பண்ணி உள்ளே கிடக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் அவன் சேர்த்துட்டு அங்கே தவச்சிட்டு நிற்கும் போது அங்கே பார்த்தா அவங்க பிரதர் வந்து போட்டு அடிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அந்த பொண்ணை இந்த பாடுபடுத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவன் பதிலுக்கு போட்டு அடிச்சுட்டு நீ என்ன நல்லவன் நினச்சிட்டு இருக்க, நீ எனக்கு எதிராக அவளை வந்து யூஸ் பண்ண தானே பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் டாக்டர் நீங்கள் முதல் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்க, அவங்களுக்கு இப்போ பிளட் தேவைப்படுது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட பிரதருக்கு சேம் பிளட் தான் போல அங்கே வந்துட்டு அவன் கொடுக்க போயிடுறான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் பிளட்டை கொடுத்துட்டு வெளியே வரும்போது அவனுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆயிட்டு இருக்கு, நான் ரொம்ப வந்து பிளட் கொடுத்துட்டான் போல. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை என்னால் நம்பவே முடியல, என்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பர்சன் கூட அவளுக்கு பிளட்டை கொடுத்து காப்பாற்றிருக்கேனே, நான் வந்துட்டு அவள் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்து சிரிக்கும் போது எனக்கு எதுக்காக அவள் ரொம்ப க்யூட்டாக தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அவளை நினைச்சு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள்
நீங்கள் ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கத்தில் இருக்கும்போதே நீ வந்துட்டு எது பற்றியும் கவலைப்படாத, நீ வந்துட்டு நல்லபடியாக முடிச்சுவா, நான் உன்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே என்ன உண்மையாகவே சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஃப்ரீயாக விட்டுருவியான்னு கேட்டதும் அவன் எதுவுமே பேச மாட்டான். இப்போ அவங்க ரொம்ப நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு நீ இதுக்கு பிரேயாச்சும் விட்டு, நான் வந்துட்டு உன் கூட இருக்க விரும்பல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது உனக்கு ஏதாச்சும் என்னோட வீட்டில் பொருள் இருந்தால் நீ எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்றத சொன்னதுமே எனக்கு அங்கே என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது, நான் வந்து உன்னை பார்க்கவே விரும்பலை, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ நான் வந்துட்டு ஆனால் உனக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட அஸ்தியை கொடுத்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அன்னைக்கு என்னத்தை தூக்கி எறிஞ்சே நீ பார்த்துட்டு இருந்தியா, நான் ஃபேக்காக வந்து ஒரு பெட்டியை ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இதை வந்து என்னோட ரூமில் நான் சேஃபாக தான் வச்சுருந்தேன், ஏன்னா நீ எப்பயுமே இதை வந்துட்டு எடுத்துகிட்டு ஓட பார்ப்பல, அதுக்காக தான் வந்துட்டு நான் உன்னை பயமுடுத்துறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இப்போ பண்ண காரியத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு நீங்கள் தானே இதெல்லாமே பண்ணது, அவளை எதுக்காக இப்படி மாட்ட வச்சிங்க, எதுக்காக என்னோட ஃபியான்ஸையை நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃபை வந்துட்டு என்கிட்ட வந்து பிரிச்சுட்ட, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எப்படி தோணியிருக்கும், ஏன் உனக்கு அது ஃபீலே இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நம்மகிட்ட வந்து பிரிச்சா என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கணும்னு உனக்கு புரிய வேணாமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாவே நீங்கள் ஏன் இப்படி தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை எதுக்காக நான் வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவையும் அவங்க செகண்ட் ஒய்ஃப் அதான் நம்ம ஹீரோட பிரதரோட அம்மாவையுமே அங்கே ஆளுங்க எல்லாருமே கடத்தி கொண்டு போயிருக்காங்க. ஹீரோட ஸ்டெப் அதை நம்ம ஹீரோவை காப்பாற்றி விட்டுட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆளுங்க எல்லாருமே பயங்கரமாக அவங்கள போட்டு அடித்து கொலை பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க வந்துட்டு இப்படி இறந்து கிடந்ததை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ அவங்க அப்பாட்ட அவங்க இறந்து போனதுக்கு நான் காரணம் கிடையாது, நீங்கள் தான், ஏன்னா உங்களுக்கு இருந்த எதிரிங்களால தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது, ஏன்னா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கல, நான் வந்து யாங்ஸி மேலே நம்பிக்கை வைக்கல, ஸோ ரெண்டு பேருமே துரோகம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எப்பயுமே உங்களுக்கு உங்களோட செகண்ட் ஒய்ஃப் தானே ரொம்ப லவ், ஆனால் என்னோட அம்மாவை பற்றி நீங்கள் எப்பயாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்படுறான். இப்போ நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போலீஸ் எல்லாமே கூப்பிட்டு அவர் வந்து பண்ணப்போ அவங்களுக்கு அரெஸ்ட்மே பண்ண வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், பட் வந்துட்டு பொழைக்கிறதுக்கு வந்துட்டு 90% வந்துட்டு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு இந்த நியூஸ் எல்லாமே அங்கே வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறா, ஹீரோ நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்ருக்கா. ஹீரோட பிரதர் அவளை மீட் பண்ண வந்ததுமே எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அது என்னோட அப்பாவுக்கும் பிரதருக்கும் நடுவில் போயிட்டுருக்குது அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு ரெண்டு பேருமே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீ வந்து எனக்கு பிளட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் போகிற இடத்துல எல்லாமே அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். சிஸ்டர் நீங்கள் ஒரு ஹலவாச்சும் சொல்லலாமே அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம், அவள் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்கா, அவள் அப்படியே இருக்கட்டும், ஆனால் இப்போ அவள் இருக்கிற வீடு வந்துட்டு சேஃப்டி கிடையாது, ஸோ நீங்கள் வேறு ஒரு வீடு மட்டும் அவளுக்காக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனுமே பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அங்கே நியூஸ் மூலமாக தெரிஞ்சதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே ஒரு பக்கம் லவ் பண்ண வரலையா, அதனால தான். பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பா நெக்ஸ்ட் அவளை வந்து வீட்டுக்கு வாமா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இப்போ எதுக்கு வந்துட்டு புதுசாக அவங்களுக்கு பாசம் வருது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் மேலே வந்துட்டு தேவையில்லாமல் பழியை போட்டு ஜெயிலுக்கு 4 இயர்ஸ் அனுப்புனாங்க இல்லையா, அதுக்காக அங்கே காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க போல் அவங்க வீட்டில் இருந்து. ஸோ அந்த காசு கிடைக்கிதுன்னு சொல்லி தான் அந்த ஆள் கூப்பிட வர்றாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்போ இப்போ கூட உனக்கு வந்துட்டு என் மேலே பாசம் இல்லை, காசுக்காக தான் வந்திருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையுமே அந்த ஆள் மேலே விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த ஆளுமே அங்கேருந்து பயந்துட்டு ஓடிடுறாரு. பிறகு ஹீரோங்க நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துட்டு என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேட்டதும் நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன் எங்கே இருக்கேன்றப்ப உனக்கு தெரியலப்ப, நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியாதா, இப்போ எதுக்காக என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நீ தொல்லை பண்ணிகிட்ருக்க, உன்னை வந்துட்டு நான் ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, நான் உன்னை பார்க்கவே விரும்பலன்னு சொன்னதும் நான் எப்பயுமே வந்து உன்னை தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன், நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும், நான் நீ நினச்சாலுமே திரும்பி பார்க்க முடியாத லெவலுக்கு வேறு இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி அன்னைக்கு நம்ம ஹீரோயினை வந்து
அசிங்கப்படுத்தினா இல்லையா அங்கே பார்ட்டியில், அவள் வந்து இவளால் தான் என்னோட ஃபேமிலிக்கு இந்த நிலைமை, அவளை கொலை பண்ணாமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரியத்தை வழா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளை வந்துட்டு காப்பாற்றி அவனுக்கு அடிபட்டது. அவனை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட ஆல்ரெடி அவருக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சு, அது இப்போ உள்ளே உடஞ்சிருச்சு, நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவ்வளோதான் எக்ஸ் ஒய்ஃப் ஆச்சு, எப்படி சைன் பண்ண முடியும்? ஸோ உடனே நம்ம ஹீரோட பிரதருக்கு கால் பண்ணி வர வச்சு நீ சைன் பண்ண அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சு, அவனுக்காக நீ வந்து பேசிட்டு இருக்கிய அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா நான் வேற வழியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே ப்ளீஸ் நீ அப்படிலாம் கோவப்படாத, நான் வந்து சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒன்று பண்ணணும், நீ வந்து எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறா. அவனுமே அவங்க வந்து சைன் பண்ணி கொடுத்துடுறான். பிறகு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே சரி பண்ணிடுறாங்க. அவனுமே ரொம்ப நல்லா ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் யாருன்னே அவனுக்கு தெரியலை. நீங்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசினதுமே நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நல்லா யோசிச்சுப்பாரு, நான் யாருன்னு தெரியும் அப்படின்றத சொன்னதும் அவன் தெரியாத மாதிரி அங்கே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கோவம் அங்கேருந்து போகும்போது அங்கே வந்து அவன் சிரிச்சுட்டு அதெல்லாம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன்னு சொன்னதும் உனக்கு என்ன விளையாட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அடிக்கடி வந்துட்டு தலையில் வந்து பெயின் வர்றதுக்குமே சான்ஸ் இருக்குது, பட் வந்துட்டு பெயின் கில்லர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு உடனே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஐயோ என் தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் என்ன பண்ண மசாஜ் பண்ணவான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட பிரதர் வந்துடுறான். நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத அவன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வெளியுமே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவரை இப்போதான் உட முடியாமல் எந்திரிச்சிருக்காரு, ஆனால் நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு கோவப்படுத்தி பார்க்குற அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக இப்போ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என்னோட நேமை சொல்லியே கூப்பிடு இனிமேல், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதும் உனக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கலன்றத, நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னதும் யார் சொன்னது எனக்கு வந்து உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு, உன்னை வந்து நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நீ என்னோட அண்ணனோட ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ இப்போ சிங்கிளாக தான் இருக்க, நீயுமே என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்போதான் உங்கள் பிரதர் அவங்ககிட்ட வந்து அவங்களோட லவ்வை வந்து சொன்னாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதை கிட்டிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஏன் சாப்பாடு இருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஐயோ என் கையெல்லாம் நடுங்குது, நீயே எனக்கு ஊட்டி விட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோட பிரதர் இருந்தால் நான் விட்டேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டதுமே அவனுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஹாப்பியாக வந்து சிரிக்கிறாள் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதர் நீ தேவையில்லாமல் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தொல்லை பண்ணாத, நான் உனக்கு ஒரு கேர்டேக்கர் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன், அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொன்னதுமே பாவை நீ வந்து உண்மையை சொல்லு, என்ன சொல்லி அவளை வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்க, கண்டிப்பாக நீ ஏதாச்சும் பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, எனக்கும் அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு இன்னுமே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு மூவி தான் பார்க்க போயிருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு அவன் மூவி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கே அவன்கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கோமே, அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப லவ் இருக்குது. அவன் வந்துட்டு சொல்கிறான் எனக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நான் என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு பாஸ்டெல்லாம் மறந்துட்டு நீயோ ஒரு லைஃப்பாக ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டாரு உன் பாடியெலாம் நல்லாயிருச்சா அப்படின்றத சொன்னதும் என் தலையெல்லாம் வலிக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. தலையில் வலிச்சிச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, நான் கேர்டேக்கரை வர வைக்கிறேன், அவங்க வந்து உன்னை கேர் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட் வந்து எப்படி ஜெயிலுக்கு வந்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் வந்து பண்ணது, நீ வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்றத சொன்னதுமே நீ அப்படின்னா அவனை போய் வந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றதவே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னா எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும், என்னோட அம்மா வந்துட்டு நீ பார்க்க கூட்டிகிட்டு போ அப்படின்றது சொன்னதுமே அங்கே அவங்களுமே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து அங்கே வந்து உட முடியாமல் இருந்துட்டுருக்காங்க, அதாவது பைத்தியம் மாதிரி மாறிட்டாங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அழுகே வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோ சொல்கிறான் என்னோட அப்பா எப்பயுமே என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு லவ்வே வந்து கொடுத்தது கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் தான், அதனால தான் அவங்க இப்படி மாறிட்டாங்க, எனக்குமே சின்ன வயசில் வந்து லவ்னா என்னன்னே தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால தான் ஒன் டைமே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் நான் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டேன், உன்னை நான் ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. உண்மையில் எனக்கு கோவம் இருந்துச்சு, பட் இந்த சுச்சுவேஷனை பார்த்ததுமே நான் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறா. சரி என்னோட ஃப்ரெண்டை
பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பாக உன்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு நைட் போல் அவங்க பிரதரை போய் அவன் மீட் பண்ணுறான். அப்போ அவன் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, உன்னோட பிரதர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ ஹீட் பண்ணிட்டு இருக்கவர் அப்படின்றத சொன்னதும், அவன் வந்துட்டு என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்றத சொன்னதுமே, அவர் அப்படிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொன்னதுமே, உனக்கு என்ன தெரியுமா, நீ எதுக்காக அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, நீ ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து விலகிடு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு ஃபைலை கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு பர்சன் சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ வந்து அவளை யூஸ் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவளை ஜெயிலுக்கு வேறு வந்துட்டு ஏதோ விஷயத்தில் மாட்ட வச்சு அனுப்பி விட்ருக்கான்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட லைஃபவே திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு அவனை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்துட்டு பழி வாங்கி ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த பர்சன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை வர வச்சு அவங்க பிரதர் அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக திரும்ப அவனை போய் மீட் பண்ண, நான் தான் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையான்னு கேட்டதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, என்னை விட அப்போ அவன் தான் உனக்கு முக்கியமாக போயிருச்சா, நீ இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், எனக்கு அவனுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே அப்படி கிடையாது, நீயா வந்துட்டு ஏதாவது புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதுமே, அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. பிறகு அந்த பர்சனை காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோ நீ பொறுமையாரு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது, அவன் தண்ணியை போட்டுட்டு இந்த சைடில் வரும்போது நம்ம ஹீரோவோட பிரதர், நீ கொஞ்ச நேரம் இங்கே இருந்தனா கூட கண்டிப்பாக உன்னை வந்துட்டு போலீஸ் பிடிச்சிருவாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிரு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ இப்படி வந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றத சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னுமே சான்ஸ் இருக்கு, அவன் எங்கே தப்பிக்க போகிறான், கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போகும்போது பார்த்தா அவன் அங்கே இருக்கான். என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்கே அப்படின்றத கேட்டதும், நான் நேற்று வந்து ரொம்ப உன்ட்ட கோவப்பட்டுட்டேன், ப்ளீஸ் நீ வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும், நம்ம 2 பேத்துக்குமே எதுவுமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு உன் கேரக்டர் எனக்கு என் கேரக்டருக்குமே ஒத்து வராது அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா, நான் உண்மையிலேயே ரொம்பவே உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும், இல்லை என்னால் உன் கூட வந்து இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது, நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேருக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் உனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஃபர்ஸ்ட் என்னோட அம்மாவை நீ என்கிட்ட பிரிச்ச, இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே இவளையுமே என்கிட்ட நீ பிரிக்கிறியா, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இந்த லீட்டை வந்து அவன் கால் பண்ணி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீ சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் அவங்க காரில் போகும்போது கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுது. அவங்க கண்ணை முழிக்கும் போது பார்த்தா அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த குண்டனோட வேலை தான் போல், உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன், எங்கே வந்து ஒளிய வேண்டியதாகிருச்சு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னவா நீ போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, எதுக்காக நீ அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வாய மூடு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நீ நீலம் பண்ணி மன்னி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் வந்து அவளை விட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. அவன் வந்து நம்ம ஹீரோ மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கான்றதுமே அவளுக்கு அப்போதான் புரியுது. இப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதர் வரதை பார்த்துட்டு, அட பாவி நான் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனால் நீமா இவன் கூட சேர்ந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதும், துரோகம் நானா பண்ணேன், நீ தான் பண்ண, இவன் கூட சேர்ந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணல, நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி ஆள் கூட வந்து சேர்ந்து இருந்ததை நினச்சா கூட எனக்கு வந்துட்டு கேவலமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோவை அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் உடலை போய் அங்கே விழுந்துடுறா. அப்போ நீ எதுக்காக இவனுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்க, நீ என்ன இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவன் வந்து உனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தான், உனக்கு என்ன வந்து தெரியலையா அப்படின்றத கேட்டதும், அவன் என்ன வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவனை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்றதை நீ எனக்கு வந்து ரியலைஸ் பண்ண வச்சுட்ட, அதுக்கு நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ திரும்பவுமே அங்கே போட்டு அடிக்க போகும்போது அங்கே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் அங்கே போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, எல்லாத்தையுமே பிடிச்சி விடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உன்னோட அம்மாவை எங்கள் பாஸ் கொலை பண்ணது கிடையாது, கேங்ஸ்டர் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே டாக்டர் நீங்கள் வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்கீங்க, அவருமே நல்லா இருக்காரு அப்படின்றத சொன்னதும், டாக்டர் நீங்கள் அவர்கிட்ட என்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் அவரை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே ஹீரோயினும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சேக்கா, நீ உண்மையிலேயே என்னை வந்துட்டு விட்டுட்டு இனிமேல் போக மாட்டேன் அப்படின்றத கேட்டதும், நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் வந்து உன் மேலே வச்சிருந்த கோவமே உன்னோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சதுமே அது போயிருச்சு, நீ வந்துட்டு எந்த லவ்வுமே இல்லாமல் தானே வந்துட்டு இப்படிலாம் வந்து நடந்துருச்சு அப்படின்றத அவ சொல்லிட்டேக்கா. ஹீரோட்ட நான் மட்டும் இப்போ உயிரோட இருந்தா நீ அவ்வளோதானே ரொம்ப
லவ் பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும் அவன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது. என்னோட அம்மா இருந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அம்மாவுமே இருந்தாங்க. என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு சுயநிலம் இல்லாமல் அவங்க அட்டாக் பண்ணதில்லை, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து அவ்வளோ மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னேன். பட் வந்துட்டு அதுவுமே இந்த மாதிரி முடிஞ்சு போயிருச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே அவங்க பிரதர்கிட்டருந்து கால் வந்துடுது, மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே மீட் பண்ண போகிறான். அப்போ அவன் சாரி கேட்குறான். நான் தப்பை புரிஞ்சுட்டு என்னோட வாழ்க்கையில் ஃபுல்லாமே நான் உன்னை ஹேட் தான் பண்ணிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு இப்போ வரைக்கும் உன் மேலே எந்த ஒரு கோவமே கிடையாது, நீ வந்துட்டு வரும்போது உனக்காக ஒரு ஃபேமிலி காத்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக மேரேஜ் டேயுமே வந்துடுது. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கான். ஃபைனலாக ஹீரோயினோட கையில் ரிங்கை போட்டுட்டு அவனோட லவ்வையுமே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலுமே நான் வந்து எப்பயுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.